لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. بسم الله الرحمن الرحيم. ரம்ய ரமலான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித ரமலானை வரவேற்கும் பொருட்டு நாம் கடந்த சில தினங்களாக உங்களுக்கு மத்தியிலே ரம்ய ரமலான் என்ற தலைப்பிலே சின்ன சின்ன ரமலானுடைய சிறப்புகளையும் ரமலான்ல எப்படி அமல் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டும் விதத்திலும் சின்ன சின்ன கிளிப்பிங்களாக வீடியோ போட்டுட்டு இருக்கிறோம். அதனுடைய தொடராக ரமலானுக்கு இந்த மகத்துவம் கிடைச்ச காரணமே குர்ஆன் தான், அதனால அந்த குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அல்ஹம்துலில்லாஹ் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மாஷா அல்லாஹ் குர்ஆன் கிளாஸுக்கு வந்து இப்ப குர்ஆன் கிளாஸ் சிறப்பாக நடந்துட்டு இருக்குது. அதாவது 12 நாள்லயே குர்ஆன் ஓத தெரியாதவர்கள் கூட குர்ஆனை ஓத கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வகுப்பு அல்ஹம்துலில்லாஹ் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தினந்தோறும் காலையில ஆன்லைன் வகுப்புல கலந்துக்கிட்டு அந்த குர்ஆன் வகுப்பு அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஆரம்பிக்கப்பட்டு சிறப்பாக நடந்துட்டு இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் குர்ஆனை ஓதி சிறப்பாக அமல் செய்வதற்கு துஆ செய்யுங்க. அடுத்து இந்த ரம்ய ரமலான்ல நான் பார்க்க போகும் முக்கியமான விஷயம் அப்படின்னா, ரமலானிலே மிக முக்கியமானது ஒன்று நோன்பு வைப்பது. அடுத்து ரமலானுடைய முக்கியமான விஷயம் அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 2 ஹதீஸ் சொல்றாங்க. ஒண்ணு, மன் ஸாம ரமலான ஈமானம் வ இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் ரமலானிலே ஈமான் கொண்ட நிலையிலும் நன்மை நாடிய நிலையிலும் நோன்பு வைப்பாரோ, ரமலானிலே யார் நன்மை நாடிய நிலையில் ஈமான் கொண்ட நிலையில் நோன்பு வைப்பாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன. அப்ப ரமலான் வந்து அவருடைய முன்னாடி உள்ள எல்லா பாவத்தையும் வாஷ் அவுட் பண்ணிடுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதே மாதிரி ஹதீஸ் இன்னொரு அமல் சொல்றாங்க, ஒரு அமல் மன் ஸாம ரமலான, யார் நோன்பு வைப்பாரோ அவருக்கு. இதே மாதிரி நன்மை ரமலான் உங்களுடைய முன் சென்ற அனைத்து பாவங்களையும் சுத்தம் செய்து விடும், வாஷ் அவுட் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு அமலுக்கு சொன்னாங்க. மன் காம ரமலான ஈமானம் இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி வ மா தஅக்கர். யார் ரமலானுடைய இரவுகளிலே நின்று வணங்குவாரோ அவருக்கும் அவருடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் ரமலான் துடை தெரிந்து விடும். அப்போ சுவாம காம இது ரெண்டும் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க நம்முடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு. ஏன்னா ரமலானை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், இது வந்து முத்தஹிரு துனூப், நம்முடைய பாவங்களை எல்லாம் விட்டு நம்மளை பரிசுத்தமாக்கக்கூடியது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படிதான் கூப்பிட்டு வரவேற்றாங்கன்னு பார்த்தோம். யா யா மர்ஹபா யா முத்தஹிர மின் துனூபினா மர்ஹபா, எங்களுடைய பாவங்களை விட்டு சுத்தமாக்கக்கூடிய ஒரு ஜீவனே எங்களுக்கு வருக அப்படின்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ பாவங்கள் சுத்தமாக்கப்படுவதற்கு ரமலானிலே 2 அமல்கள் முக்கியம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒன்னு ஸாம ரமலான், சியாம், ரமலானிலே நோன்பு வைப்பது. இன்னொன்னு காம ரமலான், கியாம், சியாம் ஸௌம் வ கியாமுல் லைல் அப்படிங்குவாங்க. இந்த 2ம் தான் ரமலானை நம்முடைய உயிருள்ள ரமலானா ஆக்குவது. இப்ப நாம பெரும்பாலும் நோன்பு வச்சிடறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் நோன்புல பிரச்சனை இல்லை, பாதி கிடைச்சிருச்சு. மீதி எப்ப கிடைக்கும்? பகல்ல நோன்பு வைக்கிறதுனால பாதி மகஃபிரத் கிடைச்சிட்டா மீதி மகஃபிரத் எப்ப கிடைக்கும்? இரவிலே நின்று வணங்குவதனால். அவ இரவில் நின்று வணங்குவதன் மூலமாக மட்டும்தான் நாம் ரமலானுடைய முழுமையான பலனை அடைய முடியும். வெறும் நோன்பு வச்சதால மட்டும் இல்ல, நோன்பு வச்சோம்னா அந்த மகஃபிரத்தினுடைய முழு பாவங்கள் மன்னிக்கப்படுவது என்ற சிறப்பினுடைய பாதியைத்தான் பெற்றுக்கொள்வோம், நாம் மீதியை பெற்றுக்கொள்ள மாட்டோம். முழுமையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ரமலானிலே பட்டினி கிடந்து நோன்பு வைப்பதற்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதே போன்று இரவிலே விழித்திருந்து கியாமுல் லைல், இரவை ஹயாத்தாக்குவதற்கும் நாம் முயற்சி செய்ய வேண்டும், பாடுபட வேண்டும். இந்த 2ம் சேரும் பொழுதுதான் ரமலானுடைய மகத்தான உண்மையான நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப இந்த கியாமுல் லைல எப்படி ஹயாத்தாக்குவது, எப்படி தொழுவது, என்னென்ன வணக்கம் செய்யலாம், இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.